அப்படியே குருமாவை நம்ம ஒரு தூக்குவாளியில் ஊற்றிக்கிடலாம். ஹோட்டல்லலாம் அந்த மாதிரி தான் தூக்குவாளியில் ஊற்றி கொடுப்பாங்க. சூப்பர் குருமா, சூப்பர் ஆப்பங்க. அப்படியே குருமாவை ஆப்பத்தில் ஊற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சூப்பராகிட்டு ஆப்பத்துக்கு குருமா செய்ய போகிறாங்க. ஆப்பத்துக்கு குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோ முழுது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்காதா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உடனே அப்டேட் ஆகும். யாருமே லைக் பண்ண மாட்டேங்கிங்க. பார்க்குற அனைத்து நல்ல உள்ளவங்களும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குருமா. நம்ம இட்லிக்கு, தோசைக்கு, ஆப்பத்துக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். இடியாப்பத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்டியாட்டு இன்றைக்கி சிம்பிளாட்டு காய் எதுவும் இல்லாமல் வெறும் வெங்காயம் தக்காளி வச்சு ஒரு மசாலா அரைச்சி இன்றைக்கி பண்ண போகிறாங்க. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ரொம்ப ஈஸியும் கூட. காய் எதுவும் இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி குருமா செஞ்சு பாருங்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குருமா செய்கிறதுக்கு பச்சை மிளகாங்க, காரத்துக்கு தகுந்தபடி பச்சை மிளகா எடுத்துக்கோங்க. நான் ஒரு 5 மிளகா எடுத்துருக்கேன். நல்லா காரமாக இருக்கும், அதனால் 5 மிளகா எடுத்துருக்கேன். பெரிய தக்காளியாக ஒரு தக்காளிங்க இதை ஆட் பண்ணிக்கிடலாம். அப்புறமா ஒரு 7-8 முந்திரி பருப்புங்க. முந்திரி பருப்பு போடுங்க. நல்ல திக்னஸும் கொடுக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். பெரிய பல்லாரியாட்டு ஒரு பல்லாரி எடுத்துருக்கேன். பெரிய சைஸில் கட் பண்ணி போடுங்க. நம்ம அரைக்க தான் போகிறோம், அதனால் பெருசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சிங்க, 2 இஞ்சி அளவுக்கு இஞ்சி போட்டிருக்கேன். ஒரு 10 பல் பூண்டுங்க, இதையும் போட்டு அப்புறமா நம்ம தேங்காய் அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன். தேங்காவும் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கணும். நம்ம முந்திரி பருப்புக்கு பதில் நீங்கள் பொட்டுக்கடலையும் போட்டு அரைச்சி எடுக்கலாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது அவ்வளோத்தையும் சோம்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறமேட்டு கொஞ்சமாக கசகசாங்க, 1 ஸ்பூன் கசகசா போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்தாச்சுங்க. இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். இன்றைக்கி செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. குக்கர் நல்லா ஹீட் ஆகட்டும். குக்கரில் எண்ணெய் ஆட் பண்ணிடலாங்க. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம கரம் மசாலா ஆட் பண்ணிடலாங்க. ஒரு பிரிஞ்சி இலை, 2 துண்டு பட்டை, ஒரு 4 லவங்கம், கொஞ்சமாக கல்பாசி, 1/2 ஸ்பூன் சோம்புங்க. இதெல்லாம் நல்லா பொரியட்டும். எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. ரொம்ப பொரிய விடக்கூடாது. நம்ம வெங்காயம் தக்காளிலாம் வதங்கும்போது நல்லா பொரிஞ்சிரும். ஃபஸ்ட்டே நல்லா பொரிஞ்சிட்டேன்னா அப்புறம் கசப்பு தன்மை வந்துடுங்க. நம்ம எல்லாம் வதக்கி எடுக்கிறதுக்குள்ளே நல்லா பொரிஞ்சிரும். பொரிஞ்சிட்டுனா கசப்பு தன்மை வந்துடும். அதனால் லைட்டாக பொரிஞ்சதும் நம்ம கூட சேர்க்குற இன்க்ரீடியன்ட்லாம் ஆட் பண்ணிக்கணும். வெங்காயங்க, பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம், அப்புறமாட்டு சின்ன வெங்காயங்க, அது ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கணும். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிடலாம். வதங்கிறதுக்கு வெங்காயம் தக்காளிலாம் வதங்கணும், அதனால் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் நல்லா கண்ணாடி பதம் வரட்டும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கவும் நம்ம ஒரு தக்காளிங்க கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தபடி எடுத்துக்கோங்க. தக்காளி பழம் நம்ம நாட்டு தக்காளி ரொம்ப புளிப்பு இருக்கும். இது பெங்களூர் தக்காளிங்க, ஆப்பிள் தக்காளின்னு சொல்லுவாங்க பாருங்கள். அதனால பெரிய தக்காளியாக ஒன்று போட்டிருக்கேன். ரொம்ப புளிப்பு இருந்தாலும் அந்த குருமா டேஸ்ட் இருக்காது. அதே மாதிரி சால்னாவும் அதே மாதிரிங்க, ரொம்ப புளிப்பு இருந்தால் நல்லா இருக்காது. இதெல்லாம் கொஞ்சம் வதங்கட்டும். எல்லாம் இந்த அளவுக்கு வதங்கியிருக்குங்க. அப்புறமா கொஞ்சமாக புதினா தழைங்க, புதினா தழை கொஞ்சம் போடுங்க, நல்ல வாசனையாக இருக்கும் உங்களுக்கு குருமா. கொஞ்சம் மல்லித்தழை, ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கிடலாம்.
இந்த அளவு வதங்கினா போதுங்க. நல்லா வதங்கிடுச்சுன்னா உங்களுக்கு குருமாவோட கலர் வந்து மாறிடும். அதனால் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை ஆட் பண்ணிடலாம். மசாலா வந்து இதில் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்ம இஞ்சி பூண்டெல்லாம் போட்டிருக்கோம், இஞ்சி பூண்டெல்லாம் போட்டிருக்கோம். அதனால் கொஞ்சம் வதக்கிக்கலாம். கொஞ்சம் பச்சை வடை போட்டுங்க. இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போகிறோம். இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸி சார் அலம்பி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் குருமாவுக்கு தந்தோடி கொஞ்சம் தண்ணி வச்சுக்கணுங்க. கொஞ்சம் தண்ணியாக வைங்க. நம்ம முந்திரி பருப்புலாம் போட்டுக்கனால நல்ல திக்னஸ் கொடுக்கும். இதில் உப்பு போட்டுக்கிடலாம். குருமாவுக்கு தந்தோடி உப்பு போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். இப்போ ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். எந்த அளவுக்கு குருமா செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு திக்னஸ் போகிறோம். இப்போ இது மூடி வச்சு நம்ம 2 விசில் விட்டு எடுத்துக்கணும். ரொம்ப நேரம் விடான்னா 2 விசில் விட்டால் போதும். 2 விசில் விடட்டும். ஓப்பன் பண்ணிடலாம். குருமா வந்து 2 விசில் அடிச்சிருச்சுங்க. நம்ம இறக்கிடலாம். ஆப்பம் சுடுறதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம். ரேஷன் அரிசி மாவில் தான் ஆப்பம் பண்ண போகிறாங்க. ரொம்ப நல்லா வரும். ரேஷன் அரிசியில் வந்து கடாய் ஹீட் ஆகட்டும். நம்ம மாவு ஆட் பண்ணிக்கலாம். சோடா எதுவுமே நான் ஆட் பண்ணலை. ரேஷன் அரிசி மாவில் ரேஷன் அரிசியில் கொஞ்சமாக உளுந்து போட்டு அரைச்சிருக்காங்க. வேறு எதுவுமே போடலை. பழைய சாதம் போட்டு அரைக்கலாம், நல்லாயிருக்கும். அப்புறம் கஞ்சி காய்ச்சி ஊற்றியும் நம்ம கரைச்சி வச்சோம்னா அதுவும் ஆப்பத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மாவை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இப்படியே சுற்றி விட்டு நம்ம மூடி வச்சிடணுங்க. நல்லா வேகட்டும். நம்ம எடுத்துக்கலாம். ஆப்பம் வந்துருச்சான்னு பார்க்கலாங்க. வா, சூப்பராக வந்திருக்கு. நல்லா வெந்துருச்சு. அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். எவ்வளோ எம்மியாக வந்திருக்கு பாருங்கள். கொஞ்சமாக உளுந்து போட்டு அரைச்சங்க. சூப்பராக வந்திருக்கு. இன்னொரு ஆப்பம் சுட்டுக்கலாம். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் இந்த ஆப்பம் வந்து நல்லா ஃப்ளப்பியாக கிடைக்குங்க. இது வேகட்டும். நம்ம குருமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். குருமா ரெடிங்க. வா, சூப்பராக கிடச்சிருக்குங்க. பார்க்கையிலே இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அப்படியே கொஞ்சமாக மல்லித்தழை தூவி நம்ம மிக்ஸ் பண்ணி ஆப்பத்தில் விட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்படியே மல்லித்தழை போட்டு மிக்ஸ் பண்ணிடலாங்க. சூப்பராக இருக்குங்க குருமா வந்து. எம்மி எம்மி குருமா ரெடி. ஆப்பத்தோடு வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். அப்படியே ஆப்பத்தை எடுத்து பிளேட்டில் வச்சுக்கலாம். வா, சூப்பரான ஆப்பங்க. அப்படியே குருமாவை நம்ம ஒரு தூக்குவாளியில் ஊற்றிக்கிடலாம். ஹோட்டல்லலாம் அந்த மாதிரி தான் தூக்குவாளியில் ஊற்றி கொடுப்பாங்க. சூப்பர் குருமா, சூப்பர் ஆப்பங்க. அப்படியே குருமாவை ஆப்பத்தில் ஊற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. சாப்பிட்டு பார்க்கலாம். ஆப்பமும் குருமாவும் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூடாக இருக்குது. சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவலில் இருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.
பாய்.